எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் கரா மூவி பார்க்க வந்திருந்தோம். நல்லா இருக்குது படம், பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஒன்ஸ் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. மாஸ்டர் மகேந்தர் நல்லா நடிச்சிருக்காங்க, ஜீவா சாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, அப்புறம் நம்ம பிரேம்நாத் அண்ணனும் நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதில் ஒரு 2 சாங் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைட்லாம் அவ்வளோ கிடையாது, ஒரு ஃபைட் தான். பரவாயில்ல, நல்லா இருக்குது. அப்படிலாம் கிடையாது, ஆளு ரேஞ்சுக்கெலாம் போத்தா வேலை. பரவாயில்ல, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நல்லா. மாஸ்டர் மகேந்திரன் பற்றி சொல்லவா வேணும். தம்பி வந்து சின்ன வயசுலேருந்தே நடித்து பின்னவங்க. அவங்க இப்போது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், பரவாயில்ல, பார்க்கலாம். படம் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மாஸ்டர் மகேந்திரன் சார் ரொம்ப நல்லா எஃபெக்ட் போட்டிருக்காரு. நிறைய டைலாக்ஸு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசியிருக்காரு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப நாள் எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டீமு, எல்லோரும் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு இதை நல்லா பார்த்து சூப்பர் ஹிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஸ்டோரி இருக்குது, நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்குது, எல்லோரும் நல்ல எஃபெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க. ஜீவா சாராக இருக்கட்டும், அவங்களுக்கு பேராக நடித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். படம் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் பார்க்கும்போது லோ பட்ஜெட் படம், கம்மியான படம், ஏதோ நான் புதுசாக இருக்காங்க எல்லாமே தான் நினச்சிட்டு வந்தோம். ஆனால் உண்மையிலேயே வந்து படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய பாலிவுட் படம் மாதிரி இருக்குது. நார்மலான சப்ஜெக்ட் போயிட்டே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த முதலையை வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள், மிரட்டி இருக்கிறாரு. புது டைரக்டர் அவதார் வந்து அருமையாக வேலை செஞ்சுருக்காரு. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்டர் மகேந்திரன்லாம் பிச்சு உதறி இருக்கிறார் படத்தில். பெரிய ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், உங்கள் காசு வேஸ்ட்டே ஆகாது. நல்ல சப்ஜெக்ட், சூப்பராக போயிட்டே இருக்குது. இதுவும் நல்லா இருந்துச்சு. அந்த சீனில் முதல்ல நான் கடிச்சதும் நல்லா இருந்துச்சு. I am Myra Agarwal, an actor in Kara. Kara is a crocodile-based crime thriller movie. It's fantastic. It's a really good movie. Thank you. The main hero is Master Mahendran, heroine is Sahiba, and then we have villains as Jiva sir and Kimaya Didi. She is fantastic and all worked really well. Thank you. My experience. When I performed in the movie I was a little girl, so I don't remember much, but it was fantastic. படம் ரொம்ப நைஸாக இருக்குங்க. அதாவது இந்த சம்மர் வெக்கேஷனில் வந்து ஒரு 12th வரைக்கும் உள்ள பசங்க படித்ததுக்கு வெக்கேஷன் லீவில் அவங்கெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதா இருக்குது. இந்த முதலையோட ஒரு ஆக்ஷனு, அந்த லொக்கேஷன், அந்த ஒரு லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஹாலிவுட் லெவலில் வந்து ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. சப்ஜெக்டைஸும் நல்லா விறுவிறுப்பாக இருக்குது படம். See, I'm playing a candy role in a Kara movie. Please appreciate us. Must watch our movie. I though enjoyed a lot. The crowd, when they were shouting, I was getting goosebumps. It's too good. South people, they are respecting actors, and that's what I am working in South movies, and it's too marvelous. See the people like how they are admiring us. Thank you very much. Must watch Kara movie. Thank you. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க மூவி இது. ஃபேமிலி மூவி, ஃபேமிலியோ பார்க்கலாம். அப்போது அது ட்ராமா மாதிரி இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. சாங் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப இது நல்லா ஜாப் பண்ணிகிட்ருக்கான். அப்போது மகேந்திரன் வெரி குட் ஜாப் மகேந்திரன். அப்போது எல்லா ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், இது க்ரோக்கோடைல் மூவி. அப்போது அது சின்ன குழந்தை எல்லாருமே பார்க்கலாம். அது ஃபேமிலி மூவி, அது கண்டிப்பாக பார்க்கணும். ரொம்ப நன்றி, சூப்பராக இருக்குது. அப்போது ஒரு சாங் அது விஜய் சேதுபதி சார் பாடியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மியூசிக் மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்கு. அது டைரக்ஷன் நீங்கள் மஸ்ட் பார்க்கணும். அது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ட்ராமா, அது ஸ்டார்டிங் டு எண்ட் ரொம்ப அது கேட்சி மூவி. ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். அது குழந்தைங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள். தேங்க்யூ. படம் பார்த்துருக்கு. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சாங்ஸ் ஒரு சாங் நான் நடிச்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. ஒரு அப்பா சாங் சூப்பர். மகேந்திரன் சார் சூப்பராக நடிச்சிருக்கு. ஹீரோயின் ஆல்சோ ஆக்டட் வெல்.
crocodile வச்சு ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் டைப் வந்திருக்கு. ஃபுல்லாக ஒரு லேக் ஒன்றும் இல்லை, சூப்பராக போயிருக்கு, ரொம்ப ஸ்பீடாக போயிருக்கு. ஒரு ஒரு அந்த முதல்ல ஏரியாவுக்கு வரும்போது ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஹாலிவுட் படம் பார்க்க மாதிரி இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி வந்து கராங்கிற மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. 2 வீக்ஸ் முன்னாடி வந்து கரா, அது தனுஷ் சார்து. இந்த நேம் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கரா வந்து ஒரு crocodile ஃபிலிம். இந்த படத்துடைய கதாநாயகனாக மாஸ்டர் மகேந்திரன் வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவருக்கு ஆப்போசிட் கேரக்டர் வில்லனாக இந்த படத்தில் ஜீவா நான் நடிச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் மொட்ட ராஜேந்திரன் சார், சாஹிபா அண்ட் வந்து கிமாயா, இன்னும் நிறைய நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஐயனார் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பிரேம்நாத் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. படத்துடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ்குமார், பவானி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஐயனார், பூவாயிஎம்என் மூவிஸ் அண்ட் பிரேம்நாத், இவங்க எல்லோரும் இனி இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக தயாரித்து திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துடைய இயக்குனர் எங்களுடைய இனிய அவதார், அவர் வந்து நார்த்லேருந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருந்தாலும் இந்த படத்தை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக ஒரு தமிழ் படத்தை ஹிந்தி ஃபிலிம் ரேஞ்சுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு. அண்ட் மியூசிக் வந்து அச்சு ராஜாமணி சாரோட மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பாட்டு இந்த படத்துக்காக பாடி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு எங்களுடைய நன்றி. படம் டெஃபினட்டாக தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு இந்த படத்தில் வந்து crocodile அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான எலிமெண்ட். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ராமநாராயணன் சார் இருக்கும்போது யானை, குதிரை, குரங்கு இதெல்லாம் வச்சு நிறைய படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரியான படங்கள் வரதே இல்லை ரீசெண்டாக. ஸோ இந்த படம் கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். வயலன்ஸ் அண்டு ரொமான்ஸ் இருந்தால் கூட அதர் தென் தட் இந்த சம்மருக்கு இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான படத்தை நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ அனைவரும் தேட்டருக்கு வந்து இந்த கரா படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி. கரான்ட்டு ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு விஜய் சேதுபதியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான், ஜாலியாக இருக்கும். இந்த நிறைய நல்ல ஜாலியான சாங்ஸ் எல்லாம் இருக்குது, காமெடியெல்லாம் இருக்குது. இந்த படத்தில் நான் சரியான ஒரு பக்கா லோக்கல் பயணம் பண்ணியிருக்கேன். நீங்கள் லேபிளில் வந்து என்னை கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனாக பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் சரியான ஒரு கிரேசி கேரக்டர். கண்டிப்பாக நீங்கள் வரணும், இந்த படத்தை பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி தேட்டருக்கு வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பி. புது சிஎம், புது படம். ஸோ வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ராஜேஷ்குமார் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அவதார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அயனார் நான் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜீவானா நடிச்சிருக்காங்க அண்ட் கிம்மியா. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல கேஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு வாங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் நிறைய தேட்டர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்க சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், அவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் தான் இன்றைக்கி கேள்வி கேட்டீங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்டு நான் ரொம்ப ஆசைப்படுறது என்னென்னா, ஒரு ஃபிலிமில் ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்த ஒரு ஹீரோ கண்டிப்பாக வந்து ஃபிலிமில் என்ன பிரச்சனை இருக்குன்றது அவருக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அவரை நான் இன்றைக்கே நான் கண்டிப்பாக செய்ய சொல்ல மாட்டேன். அவர் 5 வருஷம் டைம் இருக்குது நம்மளுக்கு. அவர் என்றைக்கு செஞ்சாலும் ஓகே. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற இஷ்யூஸ் இருக்குல்ல, நம்ம நிறைய தேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, புது ஹீரோஸ்க்கு தேட்டர் கிடைக்க மாட்டேன்றது, இந்த ஒரு சரியான ஒரு பப்ளிசிட்டி இல்லை, சின்ன படங்கள் பெருசாக வந்து நோட்டட் ஆக மாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த கவர்மெண்ட் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப நியாயமாக நம்புகிறேன். சரி, ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட் நம்ம அது சொல்கிறதே தப்பு தான். அந்த பசங்கனால தான் அவர் வந்து இங்கே உட்காந்துருக்காரு. நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா அதை நம்ம ஜென்சி நம்ம வந்துட்டு அவங்கள நேம் பண்ண வேண்டாம். ஒரு யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு 16 to 20 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் அவங்கனால தான் அவர் வந்திருக்காரு. ஏன்னா அந்த பசங்க தான் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களாம் இருக்காங்களா. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் வந்துட்டு சொல்லுவார், எல்லா ப்ரெஸ்லையும் மைக்கில் சொல்லிகிட்டே இருப்பார், குட்டி குட்டி நண்பா நம்பிஸ்லாம் சொல்லுவார். அது ஏன் சொல்கிறாங்கன்னா, பசங்க வீட்டில் இருந்து அம்மா நீ மறக்காமல் விஜயனாக தான் ஓட்டு போடணும், இந்த மாதிரிலாம் மிரட்டி வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாலாம் ஓட்டு போட்டு, அக்காலாம் ஓட்டு போட்டு, ஸோ அப்படி வந்திருக்காரு. அண்ட் வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அன்றைக்கி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நான் கேட்கவும் மாட்டேன், இன்றைக்கி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் கேட்க மாட்டேன். அன்றைக்கி இந்த மக்களுக்கு அவங்க ஏதாவது நல்லா செஞ்சுட்டு போயிருக்காங்க, இவரும் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன்.
ஒரே தளபதி, ஒரே சூப்பர் ஸ்டார், ஒரே உலக நாயகன், அவ்வளோதான். எதுவுமே இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போட்டி போகிறதே வேஸ்ட்டுண்ணா. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. பல சக்ஸஸை பார்த்து, பல பிரச்சனைகளை பார்த்து அவர் தளபதி ஆகியிருக்காரு. ஸோ அதனால் அந்த இடத்த பார்த்து நம்ம ரசிக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள், ஒரு 35 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படலாமே தவிர அந்த இடம் அடுத்து எந்த தான் நம்ம சொல்லவே முடியாது. அரசியல் அண்ணன் அங்கே மைக்கில் பேசலாம், முன்னாடி ஓட்டராக நான் நிறைய கேட்பேன். நோ எலெக்ஷன்ஸ், அது எனக்கு சுத்தம். கண்டிப்பாக நான் கேட்பேன். என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டை அவரை பார்த்தேன்னா, அண்ணா நம்ம சினிமாவுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நான் கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா எனக்கு அவரை நல்லா தெரியும். ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு கேட்காமே தெரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் அவர் கூட நான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியும் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாருக்குமே பேமெண்ட் இஷ்யூஸ் இருக்காது, யார் பேமெண்ட் நிற்காது, யாருக்கு சாப்பாடு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி அது ஒரு செம்ம யூனிட். அது விஜய் நான் இருந்த அந்த யூனிட். அவர் இன்னைக்கு அந்த சிஎம் சேரில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் என் படத்தை பற்றியும் போடுவேன், இதை மட்டும் போட மாட்டேன் சொல்லி நீங்கள் நல்ல தேவையானது எடுத்துட்டு எடிட் பண்ணிட்டு ஐ மீன் இன்னொரு சொல்லுங்க. ரொம்ப ஹாப்பி. வேணான்ற நான் அந்த சரக்கே வேணாம், எல்லாம் டூப்ளிகேட் சரக்கு, என்ன பண்ணுவீங்க அடிச்சுடுங்க வேணான்ற நான். நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் ஈவினிங் 6 மணி 8 மணி ஆச்சுன்னா நீங்கள் ஜாலியாக ஒரு கோட்டை அடிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கையை அழிஞ்சிடும். ஸோ அதனால் அது வேண்டாம். அடிக்க வேணாம் நான் யாருமே சொல்லலை. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு அக்கேஷன் இருக்குது. கண்டிப்பாக எடுங்க ப்ளீஸ். அவர் எடுப்பாருங்க. எல்லாம் கொடுத்துட்டார் இல்லைங்களா. இனிமேல் நீங்கள் அவர் எனக்கு தெரிஞ்சு களத்தில் நேராக இறங்கி சண்டை போடுற ஒரு சிஎம்மாக பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். யா படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது, சிஜிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பார்த்து அந்த ஃபீல் இல்லை, அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து டேரக்டருக்கு தான் போய் சேரும். அண்ட் எங்கேயுமே எந்த செலவும் யோசிக்காமல் எடுத்து எங்கள் ப்ரொடியூசருக்கு தான் போய் சேரும். அண்ட் பியூட்டிஃபுல்லாக விஷுவல் பண்ணியிருக்காரு வில்லியம்ஸ்னா. அவர் ஓவராலாகவே வந்துட்டு இந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த சிஜி, இந்த நிறைய செலவு இருக்குது இந்த படத்துக்கு, அந்த ஒரு இஷ்யூ தான். பட் அட்லாஸ்ட் படம் வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக. த்ரில்லிங் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு காமெடியும் பயங்கரமாக கிளிக்காக இருக்குது. சமயம் சிரிச்சுட்டே இருக்கும் நிறைய இடத்துல அப்படின்றது சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் சின்ன வயசில் நிறைய காமெடி படம் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி என்ன ஹேண்டில் பண்ண டேரக்டர்ஸ்லாம் பயங்கர சென்சிபிளான டேரக்டர்ஸ் இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி நான் ஒரு காமெடி பண்ணணுன்னா நம்ம இன்னொருத்தங்களை புண்படுத்தியோ இன்னொருத்தங்களை நம்ம தாழ்வாக பேசி தான் ஒரு காமெடி பண்ண வேண்டியதான ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக எனக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அந்த கேரக்டரே ஒரு பைத்தியம் அவன். அட்லாஸ்ட் எனக்கு இது ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. இவனே புலம்புவான், இவனே வருவான், இவனே சிரிப்பான், இவனே சண்டை போடுவான். தேங்க்யூ.